வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் சௌமியா. ஒரு அழகிய சிந்தனை. ஒரு வீட்டில் 3 மகன்களும் ஒரு அப்பாவும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னோட முதல் மகன் அப்பாவிடம், அப்பா, நீங்கள் எனக்கு மாணிக்கத்தை போன்றவர் என்று கூறுகிறார். அப்பா மகிழ்ச்சியுடன் 2வது மகனிடம், நான் உனக்கு எப்படிப்பட்டவர் என்று கேட்கிறார். 2வது மகன், அப்பா, நீங்கள் எனக்கு பொன்னை போன்றவர் என்று கூறுகிறார். 3வது மகனோ, அப்பா, நீங்கள் எனக்கு உப்பை போன்றவர் என்று கூறுகிறார். உடனே 3வது மகனை அடிக்கிறார். இதை தெரிந்த சமையல்காரர், ஒருவேளை இவருக்கு உப்பு என்றால் பிடிக்காதோ என்று நினைத்து உணவில் உப்பை சேர்க்கவில்லை. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதை அனைவருக்கும் தெரியும். உப்பில்லா பண்டத்தை அருந்தியவர் துப்பிவிட்டார். உடனே சமையல்காரரை திட்டுகிறார். சமையல்காரர் அப்ப சொல்கிறார், 3வது மகன் உப்பு என்று சொல்லும் போது நீங்கள் அடித்தீர்களே, அதனால்தான் உங்களுக்கு உப்பு என்றால் பிடிக்காதோ என்று நான் நினைத்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது 3வது மகன் விரைந்து வந்து, அப்பா, உப்பு எவ்வாறு நம் உணவிற்கு சுவை ஊட்டுகிறதோ அதே போல எங்களுக்கு சுவை ஊட்டியவர் நீங்கள் என்பதை வைத்துதான் நான் உங்களை உப்பென்று சொன்னேன் என்பதை அவர் அழகாக கூறுகிறார். இன்றைய சிந்தனையில நம்ம பார்க்கிற உப்பு என்பது உணவிற்கு சுவை ஊட்டுகிறது. நாம் அனைவருக்கும் சுவை ஊட்டக்கூடியவர்களாக மட்டுமே வாழ வேண்டும், சுமை ஊட்டக்கூடியவர்களாக வாழக்கூடாது. அனைவரும் சுவை ஊட்டியக்கூடியவர்களாகவே வாழ என் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி.